KL 3-digit chart 7/4/2024. Disclaimer: This channel is entertainment purpose only. No betting, no gambling. Only for entertainment purpose only. Learning purpose only. So today வந்து டோட்டல் நமக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா 23. டோட்டல் பண்ணிங்கன்னா 23 கிடைக்கும். இன்றைக்கி வந்த ரிசல்ட் 887. 8 + 8 + 7 = 23. ஸோ குரூப் நம்பர் ரன் ஆகிட்டுருக்கு மறுபடியும் நமக்கு. இந்த குரூப் நம்பரில் நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா சிம்பிளாக நம்பர் எடுத்துருக்கலாம். ஓகே, இனிவே நம்ம புதுசாக வீடியோ போகிறோம். ஆல்ரெடி இந்த சார்ட்டை பற்றி வீடியோ போட்டிருக்கோம். ஸோ இருந்தாலும் புதுசாக போகிறோம் சொல்கிறேன் இந்த சார்ட்டோட டீட்டெயில்ஸ் பற்றி. ஸோ சார்ட்டோட கான்செப்ட் பார்த்தீங்கன்னா டோட்டல்னால் என்னென்னா ஒன்றும் இல்லை, சிம்பிள். நீங்கள் பாருங்கள், ஜஸ்ட் உங்களுக்கு கூட்டல் தெரிஞ்சப்போ ரொம்ப பெரிய இது இல்லை, கூட்டல். ஸோ கூட்டல் தெரியாத ஆளே இந்த உலகத்தில் இருக்க மாட்டாங்க. மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் கூட்டல் தெரியும். ஜஸ்ட்டு பெரிய நம்பரை கூட்டுறது தான் கஷ்டம். ஜஸ்ட் நம்ம 3 நம்பர் தாங்க கூட்ட போகிறோம். ரொம்ப கஷ்டம் இல்லை. நம்ம ஒரு 10,000 நம்பரை கூட்டி இன்னொரு 10,000 நம்பரை கூட்டி சொல்லு, இல்லை 1,00,000 சம்திங், 1 கோடி நம்பர், இல்லை 5 கோடி, அது எக்ஸட்ரா நிறைய நம்பர் போயிட்டுருக்கோம். அத்தனை நம்பர் நம்ம கூட்ட போகிறது இல்லை. நம்ம ஜஸ்ட்டு கூட்ட போகிறது ஒரு 3 டிஜிட்டுக்கு எடுக்கிறதுக்கான ஒரு 3 நம்பரை ஜஸ்ட்டு ப்ளஸ் பண்ண போகிறோம். அது சிம்பிள் தான். இதுக்கு ஒன்றும் நீங்கள் படிச்சிருக்கணும் அவசியமே இல்லை. நான் சொல்கிறேன் பாருங்கள். கூட்டல் அங்கே 8 இருக்குதுங்களா, மறுபடியும் 8 இருக்குது. இன்றைக்கி வந்து ரிசல்ட் 887, 887. பக்கத்தில் பண்ணுங்க 23 கொடுத்துருக்கு. அது என்னென்னா 23ங்கிறது இது 3த்தையும் நீங்கள் கூட்டினீங்கன்னா அந்த நம்பர் கிடைக்கும். 8 இருக்குது, 8 + 8 + 7 கூட்டிங்கன்னா 8 8 16 + 7 23. அவ்வளோதான், சிம்பிள். இது மாதிரி நேரத்துக்கு வந்து ரிசல்ட்டு கூட்டிங்கன்னா 18. அப்போ நம்ம இதை பேஸ் பண்ணி தான் நம்ம சார்ட்டை மேக் பண்ணியிருக்கோம். இதுதான் பேஸ், அடிப்படைன்னு சொல்லலாம் இந்த சார்ட்டுக்கு. பேஸ்மெண்ட். இப்போ ஒரு வீடு கட்டுறோன்னா ஃபஸ்ட்டு இது போடுவாங்கள்ல, பேஸ் போடுவாங்கள்ல. பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்காக இருந்தால் தானே ஸோ கட்டுற வீடு ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே மாதிரி தான் இந்த சார்ட்டுக்கும் இந்த இதுதான் கான்செப்டே. ஸோ இது இல்லாமல் நம்பர் நம்ம எடுக்க முடியாது. சார்ட்டை பொறுத்த வரைக்கும் இதுதான் பேசிக். இதில் நாளைக்கு எங்கே போய் சுற்றி நிற்கிதுன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா யூ வில் கெட் வின்னிங்ஸ். இல்லை அங்கே இருக்கிற நம்பரை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா யூ வில் கெட் வின்னிங்ஸ். அது எப்படி நான் சொல்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், இன்றைக்கி நம்ம ப்ளஸ் பண்ணி நமக்கு கிடைக்கிற 23 கிடச்சிது, நேரத்துக்கு 18 கிடச்சிது, 8 கிடச்சிது. அப்போ இதெல்லாம் பாருங்கள். இதுக்கு 8க்கு முன்னாடி என்ன இருக்குது, 7 இருக்குது. 18க்கு அடுத்து போனால் 19, குறைச்சா 17, அதெல்லாமே இருக்குது. இது ஆர்டரை மொத்தமாகவே நீங்கள் இந்த மாதிரி கூட்டி நம்பரை கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு 15, 16, 17, 18, 19 இப்படி ஒரு நம்பர் கிடச்சிட்டே தான் இருக்கும் டோட்டலாக. ஆனால் 3 டிஜிட்டில் நீங்கள் ஸ்டாப் பண்ணுறதுனால ஒரு குறிப்பிட்ட லிமிட்டில் நம்பர் முடிஞ்சிடும். ஸோ அதான் இங்கே பாருங்கள், நம்ம டோட்டல் பண்ணுறோம்ல, டோட்டல் அதை தான் நீங்கள் கொடுத்துருக்கீங்க பாருங்கள். மொத்தமாகவே 3 டிஜிட்டில் 27 டோட்டல் வருங்க. அவ்வளோதாங்க நம்பர். இதை விட்டால் நம்பரே கிடையாது 3 டிஜிட்டை பொறுத்த வரைக்குமே. அவ்வளோதாங்க நம்பர். ஓகே, இந்த கலர்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் என்ன கலர், எதுக்காக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு நம்பர் இதில் நம்ம கலர் இல்லாமல் கொடுத்தோம்னா ப்ளைன் நம்பராக அப்படியே இருக்கிறத கொடுத்தணும். நீங்கள் பார்த்தா நேற்றுக்கு என்ன ரிசல்ட்டு வந்துச்சு. ஸோ அப்படி கேட்கலாம், நீங்கள் அங்கே தேடி சொல்லலாம். ஜஸ்ட் இந்த கலரை வச்சு நம்ம கெஸ் பண்ணி எடுக்கலாம். ஸோ நிறைய இந்த சார்ட் வச்சு ட்ரிக் இருக்குது. அப்படியே படிப்படியாக ஒன்று சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம போகலாம். இப்போ இந்த கலரில் என்னென்னு கேட்டிங்கன்னா வச்சுக்கோங்க, வீடியோ பார்க்குறவங்க புரியாது, நான் சொல்கிறேன். ஸோ பி கேர்ஃபுல். இந்த கலர்லாம் என்னென்னா ஒவ்வொரு மந்த்தும் அடிக்கிறது ரிசல்ட் நமக்கு. அதை நான் ஒவ்வொரு மந்த் அடிக்கிற ரிசல்ட்டு ஒவ்வொரு கலரில் கொடுத்துருக்கேன். எக்ஸாம்பிள், ஸோ இதுதான் அந்த கலர். ஸோ இப்போ ஏப்ரலுக்கு நம்ம கொடுத்துருக்க கலர் மஞ்சள், போன மந்த்து மார்ச்சுக்கு ஆரஞ்சு, அதுக்கு வந்து ஃபெப்ரவரிக்கு ப்ளூ. ஸோ இப்போ பார்த்தோன்னா போன மந்த் கலர் என்ன, ஆரஞ்சு மார்ச்சுக்கு, ஃபெப்ரவரிக்கு ப்ளூ. எதுக்காகனா ஒவ்வொரு மந்த்து என்ன தெரியுங்களா நம்ம ரிசல்ட்டு எப்படி வருதுன்னு தெரியுமா, போன மந்த்து ரிசல்ட் எங்கெங்கே அடிச்சிருக்கோ
அதுக்கு பக்கத்தில் வருதுங்க. இதுதாங்க ட்ரிக்கே. அப்போ அதுக்கு பக்கத்தில் இருக்கிற நம்பரை நீங்கள் பிடிச்சி ஃபாலோ பண்ணிங்கன்னா இப்போ யூ வில் கெட் வின்னிங்ஸ். ஸோ இல்லை நீங்கள் சொல்கிறது வழின்னா ஜஸ்ட் வாட்ச் பண்ணுங்கள். ஸோ ரெகுலராக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும், ஒரு ஐடியா கிடைக்கும். அப்புறமா நீங்கள் விருப்பம் சார்ட்டை வாங்கிக்கலாம். இப்போ பாருங்கள், மார்ச்சுன்னு வச்சுங்களேன். போன மந்த் ரிசல்ட் எங்கெங்கே வந்திருக்குன்னு பாருங்களேன். அதுக்கு முந்தின மந்த் ஃபெப்ரவரி ப்ளூ, இதுக்கு பக்கத்தில் வந்திருக்கும். இல்லை இந்த ஜனவரி, ஜஸ்ட் 2 மந்த்துங்க. இதுக்கு பக்கத்தில் அவ்வளோதான் வந்திருக்கும். ஒரு மந்த் எடுத்து நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும். பாருங்கள், ஃபெப்ரவரி மந்த்து ப்ளூக்கு பக்கத்தில் ஆரஞ்சு வரணும். நம்ம செக் பண்ணலாங்களா? ப்ளூக்கு பக்கத்தில் ஆரஞ்சு, இதாக ப்ளூ இருக்குது, பக்கத்தில் ஆரஞ்சு 1, ப்ளூ ஆரஞ்சு, ப்ளூ ஆரஞ்சு, ப்ளூ ஆரஞ்சு. அப்போ இப்படியே நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு 10 நம்பர் கிட்ட கிடச்சிரும். மீதிக்கிறது என்ன பண்ணோன்னா, அதெல்லாம் அடித்ததில்ல நம்பரு, அதை அடித்த நம்பருக்கு பக்கத்துலேயே அடிக்கும். அதாவது ஒரு இடத்துல ஒரு ரிசல்ட் வந்துச்சுன்னா திரும்ப அது இடத்துல பக்கத்தில் வரும். இங்கே பாருங்கள், இங்கே அடிச்சிருக்குது, பக்கத்தில் இங்கே அடிச்சிருக்குது, இங்கே அடிச்சிருக்குது, பக்கத்தில் இங்கே. அப்போது நம்ம எப்படியும் போன மந்த் அடித்த கலரு, அதுதான் கலரை கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் அந்த கலர் என்னென்னு பாருங்கள், அது பக்கத்தில் ட்ரை பண்ணுங்கள். இல்லையா அந்த மந்த் ரன் ஆகிட்டுருக்கா, ஒரு இடத்துல ஒரு ரிசல்ட் வந்துருச்சா, அதுக்கு இடையில என்னென்ன நம்பர் இருக்குது அதை ஃபாலோ பண்ணுங்கள், வந்துடும். இங்கே பாருங்கள், இங்கே அடிச்சிருக்குது, இங்கே அடிச்சிருக்கு. இந்த மந்த் கலர் நம்ம இல்லை கொடுத்துருக்கோம். டெஃபினட்டாக இங்கேயோ வச்சிரும். இல்லை 11லேயே திரும்பி போய் அடிக்கிறேன்னா ஒன்றும் இல்லை, சிம்பிள் இதுக்கு மேலே போய் அடிக்கும், இல்லை இப்படி அடிக்கும். இது எல்லாமே அடித்த நம்பர் தான், ஜஸ்ட் நம்ம கலரில் கொடுத்துருக்கோம், அவ்வளோதான். இந்த ஒயிட்டில் இருக்கிறதுலாம் எல்லாமே அடித்த நம்பர் தான். ஜஸ்ட் அதெல்லாம் ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாடி வந்தது. இதெல்லாம் ரீசெண்டாக அடித்த நம்பர்லாம் நம்ம அந்த கலரில் கொடுத்துருக்கோம், மந்த் வச்சு. அப்போ இந்த சார்ட்டை வச்சு நீங்கள் போன மந்த் எங்கெங்கே அடிச்சிருக்கு அதை ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், தென் போன மந்த்து எங்கெங்கெல்லாம் நம்பர் அடித்து விட்டுட்டு போயிருக்குதோ அது அடிக்காமல் இருக்கும், அதெல்லாம் அடுத்த மந்த் கவர் ஆகும். இப்போ பாருங்கள், ஃபெப்ரவரி மந்த்து ப்ளூ, அது எங்கெங்கே வந்திருக்குன்னு பாருங்களேன். இதான் இங்கே ஒரு ப்ளூ வந்திருக்கு. அப்போ இங்கே ப்ளூ வரல, இங்கே வரல, இங்கெல்லாம் வரல, இங்கே ஒரு ப்ளூ வந்திருக்குது. அப்போ இங்கே ப்ளூ வரல, இங்கே ஒரு ப்ளூ வந்திருக்கு, திரும்ப இங்கெல்லாம் இங்கே வந்திருக்குது, தென் இங்கே வந்திருக்கு. இப்போ அடித்த இடத்த விட்டுட்டு மீதி அடிக்காத ப்ளூவில் எங்கெங்கே வந்திருக்கு வரலன்னு பாருங்களேன். அதை இங்கே அடிச்சிருக்குது, இங்கே ப்ளூ வரல. அப்போ இது வராத ப்ளூவில் என்ன பண்ணியிருக்கேன், அடுத்த மந்த் பாருங்களேன். அடுத்த மந்த் கலர் நான் கொடுத்துருக்குது மார்ச் மந்த்து. மார்ச்சுக்கு நம்ம கொடுத்தது ஆரஞ்சு. இங்கே பாருங்கள், அப்படியே எல்லாம் அடிக்காத நம்பரெல்லாம் அடுத்த மந்த்து அதிகமாக கொடுத்துருக்குது. இங்கே ப்ளூ அடிச்சிருக்குதா, அப்போ இங்கே ப்ளூ வரலையா, அடுத்த மந்த் பாருங்கள் வந்துருச்சா. ப்ளூக்கு பதிலாக அடுத்த மந்த் மார்ச்சுக்கு ஆரஞ்சு தானே கொடுத்துருக்கோம், வந்துருச்சா. எல்லா மந்த்தும் இதே தான், சேம் கான்செப்ட். இப்போ போன மந்த் எங்கெங்கெல்லாம் அடிக்கலை, போன மந்த் கலர் என்ன, ஆரஞ்சு எங்கெங்கே இறங்கலின்னு பாருங்களேன். அந்த 10ல் ஒரு ஆரஞ்சு கூட இறங்கலை, வரும் டெஃபினட்டாக. அது வரணுங்கிற ரீசனுக்காகத்தான் இந்த மந்த்து இங்கே 11ல் இங்கே அடித்து வச்சுருக்குது. ஸோ இங்கே அடிக்கலாம், ஏன்னா இங்கே இருக்குது மேட்சிங் நம்பர். இல்லை இங்கே டபுள்ஸ் பண்ணால் மேலே போயிடும், அவ்வளோதான். தென் இது மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி நம்பர் எடுக்கலாம். தென் இன்னொரு ஐடியா, ஒன்றா சின்ன நம்பர் ஃபாலோ பண்ணுங்கள், இல்லை சென்டர் நம்பர், மிடில் நம்பர். அது என்னென்னா, சின்ன நம்பர்னால் 0 to 10க்குள்ளே இருக்கிற டோட்டல், இதுக்குள்ளே நீங்கள் சின்னதாக ஃபாலோ பண்ண ரொம்ப கம்மியான நம்பர் தான் இருக்குது. இதில் கொஞ்சம் கம்மி, இதில் ஃபாலோ பண்ணலாம். இல்லைன்னா அப்படியே ஜஸ்ட்டு ஸ்கிப் பண்ணிட்டு கடைசிக்கு போயிருங்க. இது 21 to 27, இதுக்குள்ளே ஒரு 5 நம்பர் வருங்க. இல்லை ஒரு மந்த் வரலைன்னா அடுத்த மந்த் சேர்த்து கொடுக்கும், அவ்வளோதான். இல்லை இங்கே சென்டரில் ஃபாலோ பண்ணாலும் ஓகே, சென்டரில் ஃபாலோ பண்ணால் இதில் நிறைய நம்பர் கிடைக்கும். அப்போ இதோ ஒன்று ஸ்ட்ராங்காக இதுனா இதை ஃபாலோ பண்ணுங்கள், பிடிச்சிக்கலாம். இப்போ ஒன்றும் இல்லை, இந்த மந்த்து வந்த ரிசல்ட்டு பாருங்கள். தென் குரூப் போகலாம், GROUP, குரூப் நம்பர்ஸ். அது என்னங்க குரூப் நம்பர்ஸ்? குரூப்னா என்ன, ஏ குரூப், பி குரூப், சி குரூப், இந்த மாதிரி குரூப் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த ஸ்கூல் காலேஜஸ் இந்த மாதிரி குரூப் பிரித்து வச்சுருப்பாங்க ஏதோ ஒரு இடத்துல, சம்திங் வாட் எவர் வில் லைக். ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ஏ குரூப்னால் ஏ குரூப்பில் ஒரு செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, பியில் அதுலேயும் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. அப்போ அவங்க எல்லாமே சேர்ந்தது தான் ஒரு குரூப்பு. இப்போ ஒருத்தர் மட்டும் இருந்தால் ஒரு குரூப் இல்லை, ஒரு டீமாக ஒரு இடத்துல சேர்ந்தது தான் ஒரு குரூப். அதே தான் இந்த நம்பர்லேயும் அதே தான்.
இவங்க எல்லாம் சேர்ந்து தனித்தனியாக இருக்கிறது ஒரு குரூப் ஆகும். அதை பார்க்கலாம். அதில் பார்த்திங்கன்னா ஒரு 9 குரூப் தாங்க இருக்குது. நீங்கள் இது கூட இப்படி கூட ஒரு நம்பரை ஃபாலோ பண்ணணும். அது எப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் 0 குரூப்புன்னா 0, 10, 20 இந்த 3 பேர் தான் வருவாங்க. 0 டோட்டலு, 10வது டோட்டலு, 20வது டோட்டலு. இதில் மந்த்லி பார்த்திங்கன்னா ஒரு 4-5 நம்பர் கொடுக்கும். அப்போ நீங்கள் 0 குரூப் ஃபாலோ பண்ணுறோன்னா 0 ஃபாலோ பண்ணலாம், இல்லை 10 ஃபாலோ பண்ணலாம், 20 ஃபாலோ பண்ணலாம். இதில் இருக்கிற நம்பரை ஃபாலோ பண்ணலாம். இல்லை 1 ஃபாலோ பண்ணேன்னா 1, 11, 21, 2னா 2, 12, 22, 3னா 3, 13, 23, 4னா 4, 14, 24, 5னா 5, 15, 25, 6னா 6, 16, 26, 7னா 7, 17, 27, 8னா 8, 18, 28, 8, 18ஓட முடிஞ்சது. 9னா 9, 19 இவ்வளோ தாங்க. இப்போ பாருங்களேன், போன மந்த் அடித்த நம்பரு இதில் 0 குரூப்பில் 10, 20 வந்துருச்சு. 0ங்கிறது வராது, ரொம்ப ரேர் கண்டிஷன். இந்த மந்த்து பாருங்கள் 20 வந்துச்சு. நெக்ஸ்ட் என்ன போகும்? 10க்கு போகும். அப்போ 0 குரூப் ஃபாலோ பண்ணுறவங்களாம் 10 ஃபாலோ பண்ணணும். 10வது டோட்டல் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், அதுக்கு நம்பர் என்ன அடிச்சிருக்குன்னு பாருங்கள். ஸோ இங்கே அடிச்சிருச்சு, டெஃபினட்டாக இங்கே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை இங்கே சென்டரில் போய் வைக்கலாம், ஏன்னா இங்கே அடிச்சது லேட்டஸ்ட்டாக போன மந்தில், அதுக்கு இடையில வைக்கலாம். அவ்வளோதான். இப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும். அப்படியே 1 எடுத்துகிட்டு 1, 11, 21 இதில் பாருங்கள் இந்த மந்த்து 11 வந்துருக்கு. நெக்ஸ்ட்டு 21 போக 1 போகும். நமக்கு அதிகமாக கொடுத்தா நமக்கு லக்கு தான். இப்போ நீங்கள் ஒரு டோட்டல் ஃபாலோ பண்ணுறீங்க, நான் 2 ஃபாலோ பண்ணுறேன்னா உங்களுக்கு லக்கு இருந்தால் ஒவ்வொரு மந்த்தும் ஏதோ ஒரு குரூப்லேருந்து அதிக நம்பர் கொடுக்கும். இப்போ போன மந்த் எடுத்துட்டிங்கன்னா 0 குரூப்பில் நமக்கு எத்தனை நம்பர் வந்துருக்கு? 2 வந்துருக்குது. 1வது குரூப்பில் 2, 2வது குரூப்பில் 4 நம்பரு, 5வது குரூப்பில் 3வது குரூப்பில் பார்த்திங்கன்னா ஒரே நம்பர் தான். அடுத்து 4வது குரூப்பில் 4 நமக்கு ஒரு 3 நம்பர். 5ல் பாருங்களேன், நீங்கள் 5வது குரூப் போன மந்த்து ஃபாலோ பண்ணிங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7 நம்பர் வந்துருக்குது. அதில் 15 வந்து 6 டைம் வந்துருச்சு. அடுத்து 6ல் பாருங்கள் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 நம்பர் வந்திருக்கு. இதில் மட்டுமே 16 ஒரு 4 டைம், 6 ஒரு 4 டைம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இது மாதிரி ஃபாலோ பண்ணி நீங்கள் எடுக்கலாம். இப்படி ஃபாலோ பண்ணி நம்பர் எடுக்கலாம். இப்போ பாருங்கள், போன மந்த் இது அடிக்கல, அதெல்லாம் அடுத்த மந்த் இன்க்ரீஸ் பண்ணணும். இப்போ இதில் பாருங்கள் ஒரே நம்பர் தான் வச்சுருக்குது. டெஃபினட்டாக இந்த மந்த் 3 இறங்க போகுது. அதிகபட்சம் 3 இறங்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இன்றைக்கி வந்த ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா 23. இதை குரூப்பில் எடுத்துட்டிங்கன்னா 3வது குரூப்பில் வருது. 3வது குரூப்பில் எத்தனை பேர் இருக்கிறாங்க? 3, 13, 21 3 பேர் தான் இருக்கிறாங்க. இப்போ 23 கவர் பண்ணிடுச்சு, 13 கவர் பண்ணிடுச்சு. நெக்ஸ்ட்டு 3ல் எத்தனை நம்பர் இருக்குதுன்னு பாருங்கள், ரொம்ப கம்மியான நம்பர் தான். ஸோ விட்டுறாதீங்க, பிடிச்சிக்கோங்க. சிம்பிள். இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா இப்படி தான் நம்ம ஃபாலோயிங் நம்பர் எடுக்க போகிறோம். ஆனால் இது மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். இல்லைனா சின்ன டோட்டல் ஃபாலோ பண்ணுறேன்னா 0 to 10க்குள்ளே இருக்கிற டோட்டலெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். போன மந்த் எங்கெங்கெல்லாம் அடிச்சிருக்குது அதுக்கு பக்கத்தில் இருக்கிற நம்பர் அந்த காலை வச்சு ட்ரை பண்ணலாம். அப்போல்லாம் அப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணால் இங்கே இருக்கிற நம்பர்லாம் உங்களுக்கு என்னென்னு தெரியணும். அதுக்கு உங்களுக்கு இந்த சார்ட் வேணும். சார்ட்டை பே பண்ணி தான் ஆகணும். சார்ட்டோட ப்ரைஸ் 1000 rupees. ஸோ விருப்பம் இருக்கு சார்ட்டை பே பண்ணி வாங்கிக்கோங்க. சார்ட் வேணுங்கிற வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கமெண்ட்டில் கொடுத்து விருப்பம் ஜாயின் பண்ணிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.